குட் மார்னிங். கன்னடா காலையில் எழுந்தோடனே உங்கள் முன்னாடி வந்து நின்றுட்டேன்னு பார்க்குறீங்களா? மூஞ்சி கூட கழுவில். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பல்லு கூட விளக்கல. ஓகே, எப்படி என்னோடய டே ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவேன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் போட்டுக்குவேன். எனக்கு கொஞ்சம் வைபாக இருக்கும். ஏன்னா நான் பொதுவாகவே எந்த ஒர்க் பண்ணாலுமே சாங்ஸ் வந்து கேட்டுகிட்டே பண்ணுவேன். சம்டைம் அது வந்து ரொம்ப டிவைன்டாகவும் கேட்பேன். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, டான்ஸ் ஆடுற மாதிரி ஃபோக் சாங்ஸ்லாம் கேட்பேன். மார்னிங் எழுந்த உடனே நான் என்ன மாதிரி சாங்ஸ் கேட்பேன்னா, ரஜினி சாரோட ஹிட்ஸு, கமல் சாரோட ஹிட்ஸ், இதில் வந்துட்டு எதெல்லாம் வந்து லைஃபோட தத்துவம் சொல்லுதோ அந்த மாதிரி பாட்டை கேட்டுட்டு ஜாலியாக ரெடி ஆகுவேன். ஓகே, இப்போ நான் என்னன்னா, எத்தனை பேர் ஆயில் புல்லிங் பண்ணுவீங்க? ஆயில் புல்லிங்னா எத்தனை பேருக்கு தெரியும்? பார்த்தீங்கன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் ஆர் ஜிஞ்சலி ஆயில், அதாவது எள்ளி எண்ணெய், நல்ல எண்ணெய், அதை எடுத்துட்டு 1 டீஸ்பூன் வாயில் எடுத்துட்டு முழுங்கிடக்கூடாது. நல்லா வந்துட்டு காகுல் பண்ணணும். காகுல் பண்ணும்போது உங்களுடைய இந்த போர்ஷனுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ், உங்களுக்கு பேட் பிரீத் வராது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெர்ம்ஸ் எதுவுமே மவுத்தில் தங்காது. தென் ஃபேஸ் க்ளோ ஆகும். நம்ம முடியல, பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அதை நான் பண்ணிட்டு வந்துடுறேன். முடிச்சாச்சு. அதாவது என்னோடய ஆயில் புல்லிங்கும் ப்ரஷிங்கும் முடிச்சாச்சு. அடுத்து என்னென்னா, நான் இன்றைக்கி வந்து ஹெட் பாத் எடுக்கணும். என்றைக்கெலாம் ஹெட் பாத் எடுக்கிறேன் வீட்டுக்கு போடுறது காமிக்கணுமா? தேவைப்படாதுல்ல. இது வந்து ஒரு வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி பண்ணலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும்.
டெய்லியும் பண்றது அளவுக்கு டைம் இருக்காது. அது ஸோ குளிக்கும் போதே ரொம்ப சுடு தண்ணி வந்து போட்டக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் மை ஃபேவரட் சாங். சரி, ஓகே. குளிக்கும் போது ரொம்ப ரொம்ப சுடு தண்ணி வந்து தலையில் போட்டிங்கன்னா முடி கொட்டும். ஸோ வார்ம் வாட்டர் இல்லை சில் வாட்டர் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். அண்ட் உடம்புக்கும் அதே மாதிரி தான் வார்ம் வாட்டரில் குளிச்சா நல்லது. இப்போ கிளைமேட்காக ஸ்கின் நல்ல சாஃப்டாக இருக்கும். ஓகே, நான் உப்பு போட்டால் நான் தப்பு செய்யாத விடுவதில்லடா. அதான்டா இதாண்டா அருணாச்சலம்டா. Any serum you can use for your hair. ஏன்னா ஈரமாக இருக்கும்போதே போட்டிங்கன்னா வந்துட்டு நிறைய சிக்கு வராது. ஒன்லி இந்த டவுன் பார்ட். ட்ரையர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் செமி ட்ரையாக ஃபேனில் காய எனக்கு காம்பேக்ட் போட பிடிக்காது, பவுடர் போட பிடிக்காது.
லைஃப் வந்து ஒன்ஸ். ஸோ அதனால் இருக்கிற டைம் ஃபுல்லாகவே நான் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பேன். என் வீட்டில் உள்ளவங்களையும் அதுக்கேற்ற மாதிரி பண்ண வைப்பேன். எல்லாரையும் வந்து பிடிச்சி டான்ஸ் ஆட வைப்பேன். என் ஹஸ்பண்டை இழுத்து டான்ஸ் ஆட வைப்பேன். ஓகே, தென் லிப்ஸ்டிக் மஸ்காரா போடணும். ஏன்னா லாஷ் எல்லாமே ஒரு 75% விழுந்துருச்சுன்றதுனால மஸ்காரா நான் போடுறேன். என்னோட வாட்ச், மஸ்காரா எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு தேடுறதே என்னோட டியூட்டி. ஓகே, லாரியல்ல Voluminous Paradise Mascara. Okay, now my lash become thick. அண்ட் இன்னைக்கு நான் ஒரு ஈவெண்ட்க்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன். ஸோ அதனால் என்னென்னா மறுபடியும் இதே லுக்கை வந்துட்டு பண்ணணும். அண்ட் இன்னைக்கு இந்த மேக்கப் பண்ணுறேன்னா இல்லை ஃபுல் மேக்கப் பண்ணுறேனான்றது வந்துட்டு டைம் பொறுத்து தான் தெரியும். ஏன்னா இன்றைக்கி எனக்கு கிளாஸும் இருக்குது, ப்ளஸ் ஈவெண்ட்க்கும் போகணும். அதனால் அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம். அண்ட் மை லிப் டிண்ட், லிப்ஸ்டிக் போடுறதே விட்டுட்டேன். கேரக்டர் பிராண்டோட லிப் டிண்ட் இது. பியூட்டிஃபுல் இல்லை? அண்ட் தென் என்னோட ஹேர் எப்பயும் ஃப்ரீ ஹேரில் தான் வைப்பேன். ஓகே, ஸ்ரீதேவி கோட் ரெடி. பாய். இப்படி தான் நான் டெய்லியும் ரெடி ஆவேன். டெய்லியும் என்ஜாய் பண்ணி என்ன சொல்கிறது, ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களோட சந்தோஷமும் ஒரு பிக்கஸ்ட் ரீசனாக இருக்கும் ஃபார் வெயிட் லாஸ். ஆர் உங்களோட எந்த விஷயம் நீங்கள் செய்ய போனாலும் அது பாசிட்டிவாக மாறணும்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் நீங்கள் எப்போவும் ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ பார்த்து காண்டாகிறவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்கிறேன்னா, இது உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்குது இந்த வீடியோ பார்த்துன்னா தயவு செஞ்சு என்னை பிளாக் பண்ணிவிட்டு ஓடிடுங்க. பாய்.